இவ்ளோ கம்மி பிரைஸ்ல ஒரு சாப் கட்டர்னால 1 மணி நேரத்துல 1.5 டன் அவுட்புட் கொடுக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கம்மி விலைங்கிற அப்ப ஏதாவது குவாலிட்டி கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இதுல நீங்க ஏறி உட்கார்ந்தாலுமே ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கோம். மோட்டருக்கு வாரண்டி கொடுக்கறது எல்லாமே நார்மல் தான், எல்லா கம்பெனியும் தருவாங்க. ஆனா நம்ம எம்டிஎம் பாகுபலியில பிளேடுக்கு வாரண்டி கொடுத்துருக்கோம். வணக்கம் எம்டிஎம் நேயர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுளான ஒரு சாப் கட்டரை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அஃபோர்டபுள் சாப் கட்டர் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரேட்டு கம்மி, ஈஸியா எல்லாருனாலையும் வாங்கிட முடியும். அதனால பல மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இது அஃபோர்டபுளா கிடைக்குது அப்படிங்கிறதுனால சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா 1 மாசம் இல்லைன்னா மிஞ்சி போனா 2 மாசங்க உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஒரே ஒரு நல்ல சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்தது மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வந்து நீங்க சாப் கட்டர் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன லாபம், சரி ஓகே இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயா இவங்கனால எப்படி வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியில கொடுக்க முடியுது அப்படிங்கிற தெளிவான வீடியோ தாங்க இந்த வீடியோ. இது நாங்க பிஸ்னஸ் மோட்டிவ்ல எடுக்க கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நீங்களே ஒரு நல்ல சாப் கட்டர் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கே வந்துடும். நாளைக்கே நீங்க எம்டிஎம் வரீங்க, எனக்கு ஒரு சாப் கட்டர் கொடுங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல அப்படின்னா நாங்க வந்து பாகுபலி எடுத்து கொடுத்துருவோம். ஆனா அப்படி நீங்க டைரக்டா வாங்கிட்டு போக கூடாதுங்க. இப்போ நீங்க ஃபோன் கடைக்கு போறீங்கன்னா, ஒரு ஃபோன் வாங்க போறீங்க, அங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு 12,000 தரேன் ஃபோனை கூட நான் வாங்கிட்டு வருவீங்க. என்ன கேமரா, என்ன வந்து உள்ள ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை எம்ஏஹெச் பேட்டரி அப்படின்லாம் நீங்க கேட்டு தான் வாங்குவீங்க. அதே மாதிரி தாங்க நீங்க ஒரு சாப் கட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க அதுல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அது உண்மையாலுமே அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ எப்படி ஒரு நல்ல சாப் கட்டரை செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி இனி சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா, மோட்டருங்க. இதயம் வந்து எப்படி ஒரு உயிரினத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு சாப் கட்டருக்கு மோட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, மோட்டர்ல நான் என்ன செக் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பல கம்பெனிகள் வந்து ரேட்டு கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம் வைண்டிங் தாங்க கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியான வைண்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. மேலுக்கு நீங்க மிஷின் வாங்கிட்டு போனீங்களா, ஒரு 2 வாரம் 3 வாரம் ஒழுக்கமா ஓடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க அந்த அலுமினியம் வைண்டிங்லாம் கொடுப்பாங்க. ஆனா எம்டிஎம்ல ஒரு டைம் மிஷின் வாங்கினீங்கனாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்க அடுத்த மாடல் தான் வாங்கணுமே ஒழிய வேற மிஷின் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ப்ராப்பரா காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோங்க. அதுலயுமே ரொம்ப குவாலிட்டியான காப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஓகே, இவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்ல தரேன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு மோட்டரை வந்து இவ்வளோ குவாலிட்டியான மோட்டர் தரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெறும் ஒரு 10 மிஷின் 15 மிஷின் எக்ஸ்போர்ட் பண்றது இல்லைங்க. நாங்க ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 60லிருந்து 80 மிஷின் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நாங்க பல்கா தான் செய்வோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்க ஹோல்சேல்ல வாங்குறதுக்கும் ரீட்டைல்ல வாங்குறதுக்கும், ஸோ ஹோல்சேல் மாதிரி நாங்க பல்கா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால தான் எங்களால இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. மோட்டருமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்ற, அப்ப அலுமினியம் வைண்டிங்கே போட்டுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அலுமினியம் வைண்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மோட்டர் ஓடுனாலே சூடாக ஆரம்பிச்சிருங்க. அதனால டைரக்டா மோட்டர் அதுவே ஆஃப் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தீவனம் போடுறதுலயும் பெரிய பிரச்சனை வந்துடும். அடுத்தது சரி ஓகே இதெல்லாம் ஓகே, அப்ப காப்பர் வைண்டிங்ல போட்ட இந்த பிரச்சனைலாம் வராதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராதுங்க. அதனாலதான் காப்பர் வைண்டிங் நாங்க யூஸ் பண்றோம். ஸோ நீங்க காப்பர் வைண்டிங் போகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ராப்பரா ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. அதுக்கப்புறம் நாள்பட உங்களுக்கு இந்த மக்கி போறது, அதாவது இந்த அலுமினியம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும். ஆனா காப்பர்ல அந்த பிரச்சனைலாம் வராதுங்க. அதனாலதான் இந்த மிஷினுக்கு எங்களுக்கு லாபமே இல்லைனாலும் நாங்க காப்பர் வைண்டிங் மோட்டார்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பாகுபலி எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டா மோட்டருக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 50%, அடுத்த 50% எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தட்டு வெட்ட யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது பிளேடை பத்தி தாங்க. தட்டு என்னதான் தடுசா இருந்தாலுமே ஈஸியா வெட்டுறதுக்கு இதுல ஹார்டனிங் பிளேட் கொடுத்துருக்கோங்க. மற்ற கம்பெனிலாம் பார்த்துட்டீங்கன்னா சைனீஸ் பிளேட் கொடுப்பாங்க. ஏன் சைனீஸ் பிளேட் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப காஸ்ட் கம்மி, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வீடியோல காமிச்சிருக்கேன். ஃபைலை வச்சு ஃபர்ஸ்ட் சைனீஸ் பிளேடை தேய்ச்சி காட்டுறேன்.
இங்க பாருங்க, இதுல வந்து எவ்வளோ பெரிய ஓட்டை ஆகுதுன்னு ஈஸியாவே இதை தேய்ச்சிட முடியுது. ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியா நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளேடோட லைஃப் இருக்காது. இப்ப நம்ம இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ண எம்டிஎம்மோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஆன இந்த ஹார்டனிங் பிளேடு பாருங்க, எந்த அளவுக்கு போட்டு தேய்ச்சாலுமே ஒரு சின்ன கீறலும் கூட ஆகாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேட்ஸ் நம்ம எம்டிஎம்ல பாகுபலியில கொடுத்துட்டு இருக்கோம். மூணாவது பார்த்துட்டீங்கன்னா, நீங்க தட்டு விடும்போது நீங்க வந்து உட்கார்ந்து தள்ளிட்டு இருக்க தேவையில்லைங்க. நீங்க தட்டை மேல வச்சாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துக்கும். அந்த அளவுக்கு டிசைனை சூப்பரா பண்ணிருக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா போர்ட்டபிலிட்டி. மற்ற மிஷினுங்க, பழைய மிஷின்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குங்க, அது ஒரு தனி இடத்தையே பிடிச்சிக்கும். ஆனா பாகுபலியை நீங்க ரொம்ப ஈஸியா பொறுமையா கொண்டு போய் எங்க வச்சு வெட்டணுமோ அந்த இடத்துல வச்சு வெட்டிக்க முடியும். அந்த அளவுக்கு போர்ட்டபிலிட்டியா நாங்க செஞ்சிருக்கோம். இவ்வளவு நேரம் எம்டிஎம்ல ஏன் சாப் கட்டர் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ ஏன் சாப் கட்டர் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். சாப் கட்டர் உங்க பண்ணையில இல்ல அப்படின்னா ரெண்டே வழிதாங்க நம்ம தீவனம் வைக்கிறதுக்கு. ஒண்ணு தட்டை வெட்டி போடுவோம், இல்லைன்னா தட்டை முழுசா போடுவோம். முழுசா போட்டா ஆப்வியஸ்லி கண்டிப்பா மாடு வந்து வெறும் இலையை மட்டும் தான் திங்கும், அப்படியே அந்த தண்டை அப்படியே வேஸ்ட் பண்ணிடும். வெட்டி போட்டாலுமே நம்ம வந்து ஒரே சைஸ்ல வெட்ட மாட்டோம், மாறி மாறி ஒண்ணு பெருசா வெட்டுவோம், ஒண்ணு சின்னதா வெட்டுவோம். ஸோ அதனால என்ன பண்ணும், மாடு சின்னதா இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு பெருசா இருக்கிறத அப்படியே வச்சிரும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நஷ்டம் தாங்க வரும் சாப் கட்டர் இல்லாம நீங்க வந்து மாட்டுக்கு போட்டா. சரி, வெறும் தீவனத்துல மட்டும்தான் இந்த நஷ்டம் வருமானு கேட்டீங்கன்னா, மாடு நல்லா உணவு எடுக்கல அப்படின்னா பால் உற்பத்தியுமே ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்களுக்கு பாலோட உற்பத்திலையுமே கம்மியாகும், தீவன வேஸ்டேஜும் ஆகும், கூடவே பால் உற்பத்தியும் கம்மியாகுங்க. ஸோ இந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தா கண்டிப்பா உங்க பண்ணையில லாபம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அதனாலதான் ஒரு நல்ல சாப் கட்டரை வாங்கினா மட்டும்தான் உங்களோட பண்ணையில லாபகரமான தொழிலை பண்ண முடியுங்க. வீடியோல பார்த்து நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, குவாலிட்டியான சாப் கட்டர் அப்படின்னாலே அது எம்டிஎம்மோட பாகுபலி அப்படின்னு. குவாலிட்டி ஓகே, கேரண்டி வாரண்டி அதை பத்தி பேசவே மாட்டீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளோ குவாலிட்டியா கொடுத்தவங்க நாங்க வாரண்டியில வந்து கை வைப்போமா? மோட்டருக்கு பார்த்துட்டீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். கூடவே யாருக்கிட்டையுமே இந்த வாரண்டியை கொடுக்கவே மாட்டாங்க, நாங்க மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் பிளேடுக்கு. நாங்க பிளேடுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ 5 வருஷத்துல உங்க பிளேடுக்கு என்ன ஆனாலும் நாங்க தான் பொறுப்பு. முக்கியமான விஷயங்க, இந்த எல்லா சர்வீஸுமே சவுத் இந்தியா ஃபுல்லா அவைலபிள். எல்லாமே ஓகே, மிஷின் ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கலான்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்பதான் தீபாவளி முடிஞ்சது, கையில கொஞ்சம் காசு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. இப்பவே கால் பண்ணி புக் பண்ற அந்த 15 பேத்துக்கு மட்டும் இந்த மிஷினுக்கு நாங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேட்டு கம்மியான மிஷினுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நம்ம எம்டிஎம்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்க மிஷினை புக் பண்ணிக்கோங்க. இருங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற 50 பேத்துக்கு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் 50 பேரா இருங்க. ஸோ டக்குன்னு கால் பண்ணி புக் பண்ணுங்க.